வணக்கம் நண்பர்களே. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு சொன்னா இது எந்த இடம் சொன்னீங்க? அன்புவலிபுரம். மயான வீதி அன்புவலிபுரம். அதாவது இது எந்த ரோட்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனுராதபுர சந்தி என்று நாம சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ட்ரிங்கோல அனுராதபுரம் ரோட், அதாவது பவுனியா ரோட், பவுனியா பக்கம் போறது யாழ்ப்பாணம் பவுனியாபுரம் ரோட். சரி, அது நமக்கு வேண்டாம். இந்த அம்மாக்களை வந்து பார்க்க சொல்லி என்னுடைய ஒரு ஃபேஸ்புக்கில், இந்த இடத்துல உள்ள ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் தான் சொன்னார். இப்படி ஒரு இவங்களுக்கு நிலைமையில் இருக்காங்க, ஒரு வீடியோ ஒன்று போட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது அவங்களுக்கு அதாவது உதவி என்ற இவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கை சாப்பாடு இல்லை. அந்த ஐயாவை பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர் கூட உடஞ்சிருக்குது காலையில். அது அன்றைக்கு இந்த ரோட் வழியை போயிட்டு தெரிந்தானே நண்பர்களை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான நிலைமையில கொண்டு தான் இந்த பிள்ளையும் ஒரு இல்லாத பிள்ளை, இந்த அம்மாவும் ஒரு வயசானவங்க, அவரும் ஒரு வயசானவங்க, 70-78 வயசு. இந்த பிள்ளையும் ஒரு இல்லாத பிள்ளை வச்சு சொல்லப்போனால் இந்த வீடு இதான் அவங்களோட வீட்டை இருக்கா காட்டுங்க வடிவா. இதான் அவங்களோட வீடு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இதுக்கும் இன்னொருவங்க இடத்துல இவங்களுக்கு ஒரு இதுக்கு இறங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. வாடகை இல்லை, ஏதோ கஷ்டத்தையும் இப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்பமா உங்களுக்கு நான் இதில் கதைக்கிறதுல விஷயம் இல்லைம்மா, நீங்க தான் கதைக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன உறவுகளால என்ன கிடைக்கணும், என்ன கிடைச்சா சந்தோஷம், ஏதோ எந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து என்ன செய்யும், இல்லை அழக்கூடாதம்மா, வடிவா சொல்லுங்க, கதைங்கம்மா. இதை பார்த்துக்கணும் உறவுகள், பிள்ளைகள் இருக்கிறது வீடு வாசல் அண்ணன் சாப்பிட்றதுக்கு உதவியா கதைச்சாம கிளியரா வடிவா கதைச்சா தான் விளங்குதா? அதாம சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நீங்க வெட்கப்பட தேவையில்லை. இதுல என்னன்னு சொன்னா உங்களோட கஷ்டம் இது களவெடுக்கல, போய் சொல்ல நேர்மையா வாழ்றீங்க. உங்களுக்கு ஏதோ கிடைச்ச உறவுகள் வந்து ஏதாவது செய்வாங்க, நீங்க வழியா கதைங்க, நேரா பாருங்கம்மா. நான் உங்களுக்கு பக்கத்துல தானே கதைக்கிறேன், நானே யோசிக்கல. எங்களுக்கு இந்த கணவர் காலையில் அறிவிச்சாரும் உடைஞ்சிருக்கு, மகள் இல்லாத பிள்ளை வேற எனக்கு வேண்டிய போகாது. அண்ணன்றைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும். கேட்கணும் யாரா இருந்தாலும் ஒரு தாய் தந்தி எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நீங்க சொல்லுங்கப்பா, பிடிச்ச கதைங்க, உங்களுக்குரிய கதை இதுல கதைங்க. ஞானம் மிச்சம் கஷ்ட சூழ்நிலையில நான் இருந்து கொண்டு இப்படி சந்தை வழியை போய் நின்று கையேந்தி வெறும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் மிச்சம் சரியான கஷ்ட சூழ்நிலை. வேற ஒரு ஆக்கள வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அது சொந்தக்கார வீடுன்னு சொல்லி நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான எனக்கு ஈஸியாக இருக்கணும் இல்லைன்னு நடக்கிற கால்களும் இப்படியான இருக்குது. ஆனால் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதைச்ச கதை புழங்காமல் இருக்கலாம், விளங்கியிருக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னால் இவங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்துதான் என் நண்பர்களை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டார், எனக்கு விடாமல் கால் பண்ணி அண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட காரணத்தால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இவங்களுக்கு உங்களுக்கு தாய் தப்பன் எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தாய் தப்பன் இருக்கு. இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் பெரிய அளவில் இவங்க வந்து பெரிய அளவில் எல்லாம் எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ அன்றாட வாழ்க்கை, அன்றாட சாப்பாட்டு என்ற ஒரு வசதிக்கு கூட கஷ்டமா இல்லை கூட இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தான் இருக்காங்க. இவங்களுக்கு வேற இவங்க எதுவுமே கேட்கல. அன்றாட சாப்பாடுக்கு ஏதாவது உதவி செய்து தருவீங்களா என்று கேட்குறாங்க. இதை பார்க்குற நீங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் தானே, இதை நான் சொல்ல தேவையில்லை. பல உறவுகள் இருக்கிறீங்க, என்ன பார்க்குற உறவுகள், கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும். இதை பார்க்குற உறவுகள் யாராவது இந்த பொங்கலுக்கு இப்படி நல்லது செய்து கொடுப்பீங்க, அதாவது சாப்பிடக்கூடிய வசதி ஏதாவது செய்து கொடுங்க. முடிஞ்ச கணக்கு உங்களால் பெரிய உதவியை கேட்கல, உங்களால் முடிஞ்ச ஏன்ற உதவியை செய்து தருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நண்பர்களும் எனக்கு கண்டிப்பாக செய்து தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கூடுதலாக போய் எந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் சிரிக்கிற வீடியோ தான் இருக்கும், கூடுதலாக சாப்பிட்ற வீடியோ தான் போடணும். ஒரு சில டைம்கள் இப்படியும் வரும் இல்லையா, அப்போ நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்காங்க, அதனால் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நண்பர்களே, இவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக செய்யணுங்க. நன்றி. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. நான் ஒரு பயணம் வந்த இடத்துல இந்த நண்பர் கூப்பிட்டாரு. இவரும் 2 நாளாக வச்சு எனக்கு கால் பண்ணி வாங்கண்ணா செய்யுங்கண்ணாட்டு இருந்தேன். அப்படியான இதில் அந்த நண்பர் சொல்லுங்க நண்பா, நீங்கள் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். கண்டிப்பாக எனக்கு அவரை கண்ணனாவை சந்திச்சதில் எனக்கு சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. உடனே நான் அவரோட தொடர்பு கொண்டு ஒரு டிக்டாக் மூலமாக தான் அவரோட தொடர்பு கொண்டு உடனே இந்த நம்பரை கூட உடனே எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாமல் உடனே எனக்கு கால் ஒன்று
வந்து இப்படின்னு சொன்னார். என்ன பிரச்சனைடா? நான் சொன்னேன், எங்களோட கிராமத்துக்குள்ள இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஆக்கள் இப்படி ஒன்று இருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு மிச்ச கவலையா இருக்கு. நாங்களும் அண்டண்டு உழைக்கிற கூலியாக்கள் நாங்களே பார்க்கக்குள்ள நாங்களும் அவங்கள சந்திச்சு போகக்குள்ள ஏதோ எங்களால் ஏண்டியதை நாங்கள் சின்ன ஒரு உதவியா சரி நாங்கள் கொடுத்துட்டு போறோம். ஆனா அப்படி இருந்தும் மேல் மஞ்சால வந்து எந்த ஒரு உதவியும் இல்லை. அப்ப நான் சொன்னேன், காந்தண்ணா மூலமா நான் ஒரு தொடர்பு கொண்டு உடனே அவரை அழைப்பு இங்க எடுத்து இங்க அவர் வந்து பார்த்தார். உடனே பார்த்து அந்த வீடியோ மூலமா அவர் இதில் சொன்னாரு. இவ்வளவு தான் எனக்கு சொல்ல தெரிஞ்சது. நன்றி, வணக்கம். சரிம்மா, நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு இறைவன் செயல். அது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. கண்டிப்பா நண்பர்களே, இவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நான் கூட கதைக்கல. ஓகே, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சவங்க பார்ப்பாங்க, இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி.